الحمد لله الذي وعد فوقا وأوعد فوقا، والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلى آله وصحبه أهل الكرم والوقار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ليس عليكم جناح أن تبتغوا فضلا من ربكم. وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا لا تأكلوا أموالكم بينكم بالباطل إلا أن تكون تجارة عن تراض منكم. صدق الله العلي العظيم. ஏழ்வான்களையும் பூமிகளையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரப்பு ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். இவ்வுலகத்தில் வாழக்கூடிய முழு மனிதர்களுடைய நலனுக்காக வேண்டி அனுப்பி வைக்கப்பட்ட உத்தம நபிமார்கள், ரசூல்மார்கள், குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அந்நாளுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், முஃமினான ஆண்கள், பெண்கள் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய கட்டளைகளை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அவனுடைய விலக்கல்களை முற்று முழுதாகவே தவிர்த்து கொள்ளுமாறும் ஆரம்பமாக அடியானுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நசீகத் செய்து கொள்கிறேன். ஊசிக்கும் வித்தகோர்வாக. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, புனித இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய அன்றாட முழு வாழ்க்கையும், ஒரு மனிதனுடைய அன்றாட முழு வாழ்வினையும் இஸ்லாம் மார்க்கம் 4 அடிப்படையான பகுதிகளாக, 4 அடிப்படையான விதங்களாக இஸ்லாம் வகைப்படுத்தி பாகுபடுத்தி வைத்திருக்கிறது. இபாதத், முஆமலாத், முஆஷராத், அக்லாக். எந்த மனிதன் தன்னுடைய வணக்க வழிபாடுகளுடைய பகுதியில் ஈடுபட ஆரம்பிக்கிறானோ, அது தொழுகையாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், ஜகாத்தினுடைய அமலாக இருக்கலாம், ஹஜ் உம்ராவுடைய பகுதியாக இருக்கலாம், குர்ஆன் திலாவத்தாக இருக்கலாம் என்ற பரந்து விரிந்த பகுதிக்கு இபாதத் என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய தேவைகளை அன்றாடம் நிறைவு செய்து கொள்வதற்காக வேண்டி இஸ்லாம் முன்வைத்திருக்கக்கூடிய அழகிய பொருளாதார கட்டமைப்பிற்கு முஆமலா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி, குழந்தைகள், உறவுகள், நிகாஹ், தலாக், குடும்ப வாழ்க்கை என்ற ஆழமான பகுதிக்கு முஆஷரா என்பதாக அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய நற்குணம் சார்ந்த விடயங்கள், ஒரு மனிதனுடைய நன்னடத்தைகள், ஒரு மனிதனுடைய எத்திக்ஸ், இவ்வாறான அனைத்து பகுதிகளுக்கும் அஹ்லாக் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, எனவே
இஸ்லாம் மார்க்கம் ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்வினை 4 கட்டங்களாக 4 பகுதிகளாக இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த 4 பகுதிகளுக்கு மத்தியிலையும் இந்த 4 வகைகளுக்கு மத்தியிலையும் இபாதத்தினுடைய பகுதி எவ்வாறு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல பறந்து விரிந்த ஒரு பகுதியாக கருதப்படுகிறதோ, அதேபோல் ஒரு மனிதனுடைய முஆஷராவுடைய பகுதி எவ்வாறு ஆழமான ஒரு பகுதியாக கருதப்படுகிறதோ, அதேபோல் ஒரு மனிதனுடைய அஹ்லாக் சார்ந்த விடயங்கள் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியாக கருதப்படுகிறதோ, கண்ணியமானவர்களே, இந்த 3 அடிப்படையான பகுதிகளையும் இந்த 3 அடிப்படையான வகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கக்கூடிய, ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடிய மகா பெரிய பகுதியாக இஸ்லாம் ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தின், ஒரு மனிதனுடைய சம்பாத்தியத்தினுடைய, ஒரு மனிதனின் முஆமலாவினுடைய பகுதியை இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு பாடமாக தொடர்புபடுத்தி வைத்திருக்கிறது. இபாதத் முஆமலா, முஆஷராத் முஆமலா, அஹ்லாக் முஆமலா, ஒரு மனிதனுடைய வாழ்வில் அனைத்து பாகங்களோடும் அனைத்து பகுதிகளோடும் இஸ்லாம் ஒரு மனிதனுடைய முஆமலாவுடைய பகுதியை இஸ்லாம் முழுமையாக இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் ஜகாத்தினுடைய அமலை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்றாலும் அவனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய இபாதத்தை நிறைவேற்றுவதற்கும் அவனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும் என்றாலும் அவனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். எனவே இஸ்லாம் ஒரு மனிதனுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய கிளைகளோடு, ஒரு மனிதனுடைய அனைத்து வாழ்க்கையினுடைய பகுதிகளோடு பறந்து விரிந்ததாக ஒரு மனிதனுடைய முஆமலாவுடைய பகுதியை இஸ்லாம் இணைத்து வைத்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஸஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பிரபல்யமான துஆ இருக்கிறது. அந்த துஆ அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி அவர்கள் செஞ்ச துஆ. முஹத்திஸுங்களுக்கு மத்தியில் ஹதீஸுடைய கிரந்தங்களில் ஒரு பிரபல்யமான ஒரு துஆவாக இந்த துஆ பார்க்கப்படுகிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களுடைய சிறு வயது இருக்கும் பொழுது அனஸினுடைய தாய் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹி அவர்கள் அழைத்து வருகிறார்கள். சிறிய பையன் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால வருஷத்துக்கு பின்னால, யா ரசூலல்லாஹ், என்னுடைய மகன் அனஸ் இப்னு மாலிக் உங்களுக்கு முன்னால் இருக்கிறார், ஹாதா யக்திமுக், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பணிவிடைக்காக வேண்டி, உங்களுடைய சிறுமத்துக்காக வேண்டி என்னுடைய சிறிய மகனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த சிறு வயதில் அனஸ் இப்னு மாலிக்குடைய அந்த சிறிய வயதில் நபி அவர்கள் ஒரு அழகான துஆவை செய்தார்கள். அந்த துஆ 3 விதமான பகுதிகளை உள்ளடக்கியிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹும்ம அக்ஸிர் மாலா வவலதா வஅத்தில் ஹயாத்தா. யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரு. யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய கொடுக்கல் வாங்கலில் முஆமலாவில் பரக்கத் செய்துவிடு. இறைவா, அனஸ் இப்னு மாலிக்கினுடைய தொழிலில் சம்பாத்தியத்தில் நீ பரக்கத் செய்துவிடு. முதலாவது ரசூலுல்லாஹ்வுடைய துஆ. இரண்டாவது துஆ, யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய குடும்ப வாழ்க்கையில் அதுல வரக்கூடிய அடுத்த கட்டமான குழந்தைகளின் வம்சத்தில் நீ பரக்கத் செய்துவிடு.
மூன்றாவதாக ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க, இறைவா அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் இந்த பூமியில் நீண்ட காலம் ஆயுளோடு இந்த பூமியில அவனோடு இபாதத்தோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த மூன்று விதமான துஆக்களை ரசூலுல்லாஹ் அனஸ் இப்னு மாலிக் அவர்களுக்கு செய்தார்கள். இந்த மூன்று துஆக்களையும் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுவார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய துஆவினுடைய அந்த பிரதிபலிப்பை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். சுப்ஹானல்லாஹ், வருடத்தில் என்னுடைய தோட்டத்தில் மாத்திரம் 2 வெளிச்சங்கள் நான் என்னுடைய ஈச்சப்பழங்களையும் என்னுடைய திராட்சை பழங்களையும் நான் அறுவடை செய்வேன். எந்த சஹாபாக்களுடைய தோட்டத்திலையும் இந்த பிரதிபலிப்பு இருக்கவில்லை. அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், இரண்டாவது கட்டமாக ரசூலுல்லாஹ்வுடைய துஆ என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலித்தது. என்னுடைய குழந்தை, என்னுடைய குழந்தைகளுடைய குழந்தை மொத்தமாக என்னுடைய வம்சத்தில் நான் 106 குழந்தைகள் என்னுடைய கண்ணால் நான் பார்க்கிறார்கள் சொல்லுவாங்க. அரசு கண்ணியமானவர்களே, மூன்றாவது துஆவுடைய பகுதி அனஸ் அவர்கள் இஸ்லாமிக் ஹிஸ்டரியில பதிவு செய்யப்படுகிறது. அல்லாமா ஸஹாபி ரஹ்மத்துல்லாஹி தெளிவுபடுத்துவாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய துஆ எவ்வளவு ஆழமாக பிரதிபலித்தது என்றால், ஆகிரு மன் மாத பில் பஸராவுடைய பிரதேசத்தில் கடைசியாக வஃபாத்தாகின சஹாபாக்கள் ஒருவர் தான் அனஸ் இப்னு மாலிக் அவர்கள். 103 வயது. கண்ணியமானவர்களே, இந்த மூன்று துஆக்களுடைய முதலாவது பகுதி என்ன தெரியுமா? யா அல்லாஹ், அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பொருளாதாரத்தில் பரக்கத் செஞ்சிரு, அனஸ் இப்னு மாலிக்கினுடைய முஆமலால பரக்கத் செஞ்சிரு, அனஸ் இப்னு மாலிக்குடைய சம்பாத்தியத்தில் பரக்கத் செஞ்சிரு. கண்ணியமானவர்களே, அடுத்த கட்டமாகத்தான் ரசூலுல்லாஹ் அவர்கள் அனஸ் இப்னு மாலிக்குடைய முஆஷராவுக்கு துஆ செய்றாங்க. அடுத்த கட்டமாகத்தான் அனஸ் இப்னு மாலிக்கினுடைய நீண்ட ஆயுளுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, முஹத்திஸுகள் தெளிவுபடுத்துவாங்க, ஏன் நபி அவர்கள் அனஸ் இப்னு மாலிக்கினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி துஆ செய்திருக்கிறார்கள்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையான ஆரம்பமான பகுதி அவனுடைய முகாமலா, அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய பொருளாதாரம். எந்த மனிதனுடைய பொருளாதாரம் சீராக இருக்கிறதோ, அவனுடைய சம்பாத்தியம் சீராக இருக்கிறதோ, அவனுடைய முகாமலாவுடைய பகுதி சீராக இருக்கிறதோ, கண்ணியமானவர்களே, அடுத்து வரக்கூடிய அனைத்து பகுதிகளும் சீராகிவிடும். நாங்கள் விளங்குவோம். இன்றைய நாள் என்னுடைய குத்துபாவுடைய முக்கியமான பகுதியாக, கண்ணியமானவர்களே, நாங்கள் விளங்கியிருக்கிறோம், ஒரு மனிதனுடைய இபாதத்தினுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய முஆஷராவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய அஹ்லாக்கினுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். இந்த மூன்று பகுதிகளை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நம் சமூகத்தில் அதிகமானவர்கள் மறந்தொரு விடயம் இருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டங்களில் கண்ணியமானவர்களே, இந்த மூன்று பகுதிகளையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராகவும் ஒழுங்காகவும் பரிசுத்தமானதாகவும் இருக்க வேண்டும். யாரும் தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. நாங்க 5 நேரம் நெற்றி கருக்கு நாம் சுஜூது செய்தாலும், அழகான குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தாலும், அஹ்லாக்குடைய பகுதி சீராக இருந்தாலும், கண்ணியமானவர்களே, எங்களுடைய முஆமலாவுடைய பகுதி சீர்கெட்டு விட்டால், எங்களுடைய இபாதத்துடைய பகுதி சீர்கெட்டுவிடும், எங்களுடைய முஆஷராவுடைய பகுதி சீர்கெட்டுவிடும், எங்களுடைய அஹ்லாக்கினுடைய பகுதி சீர்கெட்டுவிடும். சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் இருக்கிறது. இது சஹீஹுல் புகாரியுடைய நரேஷன். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க 1400 வருஷங்களுக்கு முன்னால சொன்னாங்க, யக்தி அலன்னாசி ஜமான், என்னுடைய உம்மத்து பின்னால காலங்கள்ல ஒரு பயங்கரமான காலப்பகுதியை உம்மத்து முன்னோக்குவாங்க. இந்த ஹதீஸை கியாமத்துடைய நாளுடைய அடையாளங்கள்ல மனித சயின்ஸ்ல உலகத்தில் பதிவு செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, யக்தி அலன்னாசி ஜமான், இந்த உம்மத்து ஒரு காலத்தை முன்னோக்குவார்கள். அந்த காலப்பகுதியில அவனுடைய இபாதத்துடைய பகுதி சீராக இருக்கும், அவனுடைய முஆஷராவுடைய பகுதி சீராக இருக்கும், அவனுடைய
நம்முடைய அஹ்லாக்குடைய பகுதியாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யுபாலில் மர்உ, என்னுடைய உம்மத்தில் அதிகமானவர்கள் தங்களுடைய முஆமலாவுடைய பகுதியில, தன்னுடைய தொழில, தன்னுடைய சம்பாத்தியத்தில், தன்னுடைய பொருளாதாரத்தில் ஹலால் ஹராம் என்ற விடயத்தில் அவர்கள் யாரையும் செலுத்தப்படாத ஒரு காலத்தை முன்னோக்குவார்கள். அது ஹலாலாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே, அது ஹராமாக இருந்தாலும் இட்ஸ் ஓகே. கனிவான்களே, இந்த ஹதீஸை இன்றைக்கு நாங்கள் கண்ணால பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்த அதிகமானவர்கள் அவர்களுடைய முஆமலாவுடைய பகுதியில், இஸ்லாமிக் டிரான்சாக்ஷன்ல அவர்கள் ஹலால் ஹராமுடைய விடயத்தில் பராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தை என்னுடைய உம்மத்தை முன்னோக்குவார்கள். கண்ணியமானவர்களே, இதனால தான் சொல்லுவார்கள், ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் நாங்கள் ஒரு விடயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் நம்மவர்களுக்கு முன்வைத்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பொருளாதார கட்டமைப்பு, இஸ்லாமிய பொருளாதார முறை, இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டம், இஸ்லாமிக் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு முஸ்லிம்கள் அதிகமானவர்கள் மறந்துவிட்டார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய தொழிலை ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய சம்பாத்தியத்தை ஆரம்பிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன்னுடைய டிரான்சாக்ஷன்ல கை வைக்கும் பொழுது, கண்ணியமானவர்களே, அந்த இடத்துல இஸ்லாமிய வழிகாட்டல் இருக்கிறதா என்ற அவதானம் ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. நான் யாரையும் தவறு சொல்ல வரல. கண்ணியமானவர்களே, எனக்கும் ஆசை இருக்கிறது, உங்களுக்கும் ஆசை இருக்கிறது. நான் என்னுடைய தொழில, என்னுடைய பிசினஸ், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் நான் டெவலப் பண்ணணும், என்னுடைய தொழில் அதிகமான லாபங்களை பெற வேண்டும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் பலவிதமான கைடன்ஸையும் பலவிதமான வழிகாட்டல்களையும் நம்மர்களுக்கு முன்வைத்திருக்கிறது. இன்றைக்கு யாரும் உடமாற்றத்தை கேட்க வாரதில்லை. இபாதத்துடைய பகுதியை நாங்கள் கேட்கிறோம். ஹஜ்ரத் நான் தொழுகை சரியா, ஹஜ்ரத் நான் குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தேன், அது ஓகேயா, என்னுடைய அஹ்லாக்குடைய பகுதி சரியா? கண்ணியமானவர்களே, நம்மில் அதிகமானவர்கள், மோஸ்ட் ஆஃப் தி பீப்பிள் இன் आवर சொசைட்டி, என்னோட சமூகத்தில் அதிகமான மக்கள் என்னோட முஆமலாவுடைய கைடன்ஸ் நாங்கள் எடுத்து நடக்கிறதுக்கு தயாரில்லை. கண்ணியமானவர்களே, அது என்னுடைய சம்பாத்தியத்தில் லாபம் வரணும் என்றால் இஸ்லாம் பலவிதமான முறைகளை வைத்திருக்கிறது. விடுமாக்கள் கேளுங்க, அது பைராக இருக்கலாம், அது முராபகாவாக இருக்கலாம், அது முஷாரக்கா சிறுக்க தேவைப்படும், அது பார்ட்னர்ஷிப் மெத்தடாக இருக்கலாம், இஜாரா எனும் அது ரெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம், அது இஜாரா முன்தகியாவின் சம்பளிக்கணும் லீசிங் சிஸ்டமாக இருக்கலாம், அது முதாரபா எனும் இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டமாக இருக்கலாம். கண்ணியமானவர்களே, அது முசாஹமா அது அஸ்ஹும் எனும் ஷேர் மார்க்கெட்டிங் சிஸ்டமாக இருக்கலாம். இஸ்லாம் பலவிதமான முதலீட்டு முறைகளையும் வியாபார முறைகளையும் நம்மவர்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்மில் அதிகமானவர்கள் இஸ்லாம் இவ்வாறான வழிகாட்டல்களை முன்வைத்திருக்கிறதா என்ற தெளிவு கூட நாம இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருக்கிறோம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறோம். நபியவர்கள் வெறுமனே சஹாபாக்களுக்கு கொள்கையினுடைய இபாதத்துடைய பயிற்சியை மாத்திரம் கொடுக்கவில்லை. வெறுமனே ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு குடும்ப வாழ்க்கையினுடைய பயிற்சியை மாத்திரம் கொடுக்கவில்லை. கண்ணியமானவர்களே, நபியவர்கள் அளவு கடந்த முறையில் மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலுடைய முஆமலாவுடைய இஸ்லாமிக் எக்கனாமிக் சிஸ்டத்தினுடைய இஸ்லாமிக் கான்செப்ஷனுடைய அந்த கைடன்ஸ் ரசூலுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்களுக்கு அதிகமாக கொடுத்திருக்கிறார்கள். எனக்கு பல நிகழ்வுகள் எடுத்து பார்க்கலாம். ஒரு சஹாபி முன்னால போறார், சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத், திருமதியில் பதிவு செய்யப்படக்கூடிய ரிவாயத். அந்த சஹாபியை ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. ஒருவர் சொல்லுவாங்க, என்ன ரசூலுல்லாஹ், நபியவர்களுடைய பாக்கெட்ல இருந்த ஒரு டினார் சல்லி எடுத்து பணத்தை எடுத்து கொடுத்து சொன்னாங்க, ஒருவா இந்த ஒரு டினார் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்க மதீனாவுடைய மார்க்கெட்ல ஒரு ஆட்டை வாங்கிட்டு வாங்க. கனிமாவர்களே, ஒருவா நிச்சயமாங்க
ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தில் ஒரு தினார் பணத்தை எடுத்தார்கள். எடுத்துக்கொண்டு போனார்கள் ஒரு ஆட்டை வாங்குவதற்காக வேண்டி. கண்ணியமானவர்களே, அந்த சந்தர்ப்பத்தில் மதீனாவுடைய பஜார்ல மார்க்கெட்டிங் பிரைஸ் என்னென்றா ஒரு ஆட்டினுடைய விலை அது ஒரு டினாராக இருந்தது. ஒருவர் செய்வாங்க மார்க்கெட்டுக்கு போனாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒருவர் பாதித்திருந்தது ஒரு விசேஷமான ஒரு சஹாபி. அவர் ஒரு பக்குவமான மனிதர். அவரே அவருடைய வியாபாரத்தில் தொழில் ஒரு நீதமான ஒரு மனிதர். அதிகமான வியாபார டெக்னிக்கை புரிஞ்ச ஒரு மனிதர். அவர் பஜாருக்கு போய் அந்த ஒரு தினாரை பயன்படுத்தி 2 ஆடுகளை வாங்கினார். கண்ணியமானவர்களே, சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். ஒரு தினாருக்கு ஒரு ஆடு தான் வாங்க முடியும். உருவத்தில் பாதித்திருந்தால் அவர்கள் தன்னுடைய வியாபாரத்துடைய திறமையை பயன்படுத்தி ஒரு தினாருக்கு 2 ஆடுகளை வாங்கினார்கள். அந்த 2 ஆடு எடுத்துக்கொண்டு வந்து இடையில வழியில அந்த 2 ஆட்டுல ஒரு ஆட்டை மறுபடியும் வியாபாரம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ், அந்த 2 ஆட்டுல ஒரு ஆட்டை மறுபடியும் இன்னொரு மனிதனுக்கு ஒரு தினாருக்கு அதை விட்டு போட்டாங்க. உருவத்தில் பாதிக்கிறது கையில ஒரு தினார் பணமும் வந்து விட்டது. ரசூலுல்லாஹ் கேட்ட ஆடும் வந்து விட்டது. அது 2ஐயும் எடுத்து ரசூலுல்லாஹ் கிட்ட போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க கேட்ட ஆடு இன்னும் இருக்கிறது. யா ரசூலுல்லாஹ், நீங்க தந்த ஒரு தினார் பணம் இன்னும் இருக்கிறது, எடுத்துக்கோங்க. நபி அவர்களுக்கு ஆச்சரியமா போகுது. ஒரு நீங்க இதை எப்படி செஞ்சீங்க? இது எப்படி நீங்க இந்த வியாபாரத்தை முடிச்சீங்க? யா ரசூலுல்லாஹ், நான் இப்படித்தான் செஞ்சேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த கட்டத்தை நாம் எதிர்நோக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த உருவத்தில் பாதித்த ரலியல்லாஹு ஒரு அழகான துஆ செஞ்சாங்க. அந்த துஆ கண்ணியமானவர்களே, உருவத்தில் பாதித்த ரலியல்லாஹு அவர்கள் செய்த அந்த வியாபாரத்தினுடைய அழகையும் வியாபாரத்துடைய முறையும் அவருடைய திறமையையும் அவருடைய அழகான நியாயமான அந்த முறையையும் பார்த்து நபியவர்கள் செஞ்ச துஆ, பாரக்கல்லாஹு ஃபீ ஸஃப்கத்தி யமீனிக். உருவத்தில் பாதித்தி ரலியல்லாஹு அவர்களே, இதுக்கு பின்னால நீங்க எந்த வியாபாரம் செஞ்சாலும் அந்த வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். உருவா, இதுக்கு பின்னால எந்த முதலீடு செஞ்சாலும் அந்த முதலீட்டுல அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸை படிக்கும் பொழுது நான் சிந்தித்தேன், சுப்ஹானல்லாஹ், இந்த ஹதீஸ் உருவத்தில் பாரிக்கை ரலியல்லாஹு மாத்திரம் உரிய ஹதீஸ் அல்ல. உருவத்தில் பாரிக்கு மாத்திரம் உரித்தான துஆ அல்ல. யாரெல்லாம் இந்த பூமிக்கு மேல அன்பு ரசூலுல்லாஹுடைய வழிகாட்டலின் பிரகாரம், குர்ஆன் ஹதீஸுடைய வழிகாட்டலின் பிரகாரம் தன்னுடைய சம்பாத்தியத்தை, தன்னுடைய முஆமலாவை, தன்னுடைய கொடுக்கல் வாங்கலை அமைத்துக் கொள்கிறார்களோ, இந்த ரசூலுல்லாஹுடைய துஆவை அவன் அடைந்து கொள்வான். ஒரு வருடத்தில் அவங்க ரசூலுல்லாஹுடைய துஆவை எடுத்து போனாங்க. ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிறது. தெரியுமாங்களே, அவங்க மதீனாவில் இருந்து கூஃபாவுக்கு போனார்கள். கூஃபாவுக்கு போன ஒவ்வொரு முஸ்லிமாக அங்க வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, ஒருவருடைய வியாபாரம் டெவலப்பாக ஆரம்பிச்சு, ஒருவருடைய வியாபாரத்தில் அதிகமான லாபங்களை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுவாங்க, ஒருவர் அவர்கள் தன்னுடைய கையில மண்ணை அடித்தாலும் கூட அந்த மண்ணிலையும் வழக்கத்திருந்தது. உருவத்தில் பாதிக்கு ரசூலுல்லாஹுடைய துஆ கிடைச்சு, ரசூலுல்லாஹுடைய துஆ கிடைச்சு, இதனால்தான் இவ்வளவு லாபங்களையும் பரக்கத்துகளையும் பார்க்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்வாங்க, சீரா அல்லாஹ் குபலான கிரந்தத்துல ஃபகான மின் அக்ஸரி அஹ்லில் கூஃபத்தி மாலா, சுப்ஹானல்லாஹ், அந்த கூஃபாவுடைய பிரதேசத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வர சஹாபியாக உருவத்தில் பாதித்திருந்தவர்கள் மாறினார்கள். அந்த ரசூலுல்லாஹுடைய துஆ. கண்ணியமானவர்களே, இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது. நாங்கள் விளங்கணும். நான் இந்த மிம்பர் மேலே எடுத்துக்கொண்டு பல விதமான தலைப்புகள் உலமாக்களை மூலமாக பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இபாதத்துகளை பற்றி பேசப்படுகிறது, முஆஷராவை பற்றி பேசப்படுகிறது, அஹ்லாகியம் பற்றி பேசப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இந்த சமூகத்தில், குறிப்பாக நம் நாட்டில் எத்தனையோ பிரதேசங்களில், எத்தனையோ கிராமங்களில்
இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரபல்யமான ஒரு வியாபார முறை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் காணப்படுகிறது. நிறைய பேர் அறிந்திருக்கிறார்கள். அதற்கு நாங்க முபாரபா என்பதாக அழைக்கப்பட்டோம். முபாரபா இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம். கண்ணியமானவர்களே, இந்த முபாரபா என்ற இந்த முதலீட்டு முறையை அதிகமான மக்கள் முஸ்லிம்களில், கிராமங்களில், பிரதேசங்களில் 5 நேரம் மஸ்ஜிதில் படக்கூடியவர்கள் உட்பட அதிகமானவர்கள் இந்த முதலீட்டு முறையை பயன்படுத்துகிறார்கள். அதுக்கு அரபிக்ல சொல்லுவோம் முபாரபா. இது அரபிக் வேர்ட். இன்னொரு வேர்டு இருக்கிறது அல்-கிராம். இந்த 2 வார்த்தைகளும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டத்துக்கு பாதிக்கப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மேனேஜ் பார்ட்னர்ஷிப். It is called managed partnership. இந்த முபாரபா சிஸ்டம், இந்த வியாபார முறைக்கு மேனேஜ் பார்ட்னர்ஷிப் என்பதாக அழைக்கப்படுகிறது. கண்ணியமானவர்களே, ஆனா இன்றைக்கு அதிகமான முஸ்லிம்கள் இந்த சிஸ்டத்துல முஆமலா செய்ய தெரியாம அவர்களுடைய முதலீட்டை முன்வைத்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, என்னிடத்துல ஒரு 5 மில்லியன் பணம் இருக்கிறது, என்னிடத்துல ஒரு 10 லட்சம் கல் இருக்குது, என்னிடத்துல 1 மில்லியன் பணம் இருக்கிறது. அந்த பணத்தை வீட்டுக்குள்ளால் என்னுடைய லொக்கர்ல நான் வைத்திருக்கிறேன். நான் யோசிக்கிறேன், நான் இந்த பணத்தை நான் சும்மா சேவிங் பண்றதை விட இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னும் 2வது ஒரு நபருக்கு நான் கொடுத்துட்டா அதுல வரக்கூடிய வருமானத்தை ப்ராஃபிட் எனக்கு அடைஞ்சு கொள்ளணும் தானே. நான் ஏன் 10 லட்சம் பணத்தை நான் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும்? கண்டிப்பாக இந்த மனிதர் என்ன செய்யறாருன்னா, அவரிடம் இருக்கக்கூடிய இந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளிவாராரு. இந்த பணத்துக்கு சொந்தக்கார மனிதருக்கு ரப்புல் மால் என்பதாக அழைக்கப்படும், அல்லது சாஹிபுல் மால் என்பதாக அழைக்கப்படும், அல்லது மாலிக் என்பதாக அழைக்கப்படும். இந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே வாராரு. எங்க வாராரு? சமூகத்துல கண்ணியமானவர்களே, பலவிதமான பேங்குகள் இருக்கிறது, பலவிதமான பைனான்ஸ் கம்பெனிகள் இருக்கிறது, அல்லது பிரைவேட் இன்வெஸ்டர் இருப்பாரு. நான் ஒரு இஸ்லாமிக் பைனான்ஸ் கம்பெனி கிட்ட வந்து சொல்றேன், எனக்கு இது ஒரு 10 லட்சம் கல் இருக்குது, இதோட கம்பெனியில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்களா? அல்லது ஒரு இஸ்லாமிக் பேங்குக்குள்ள போய் எனக்கு ஒரு 1 மில்லியன் பணம் இருக்குது, இந்த பணத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு பிரைவேட் இன்வெஸ்டர்ல போயிட்டு எனக்கிட்ட ஒரு 10 லட்சம் பணம் இருக்குது, நீங்க பிசினஸ் பண்றீங்க, உங்களோட பிசினஸ்ல போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்களா? கனிவாங்களே, இந்த 10 லட்சம் எடுத்துக்கொண்டு போய் இன்னும் ஒரு கட்டை கொடுக்கிறாரு. அது ஒரு தனி நபராக இருக்கலாம், அது கம்பெனியாக இருக்கலாம், அல்லது பேங்காக இருக்கலாம். இந்த இடத்துல இருந்து கொண்டுனா இந்த கம்பெனி நான் மென்ஷன் பண்ணல, இந்த பேங்க் நான் மென்ஷன் பண்ணல, அவர் 2வது நபருக்கு கொடுக்கிறார். அந்த கொடுக்கப்படக்கூடிய மனிதர் அவரிடத்தில் நிறைய முயற்சிகளும் திறமைகளும் இருக்கிறது. 10 லட்சத்தை எடுத்து நீங்க முதலீடு செய்யுங்க. இந்த இடத்துல அக்ரிமெண்ட் பண்றாங்க. என்ன அக்ரிமெண்ட்? என்னுடைய 10 லட்சம் இது என்னுடைய பணம், இதை எடுத்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, ஒரு பிசினஸ் நீங்க போடுங்க. ஆனா இதுல வரக்கூடிய மாதாந்த ப்ராஃபிட் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணுவோம், இதை பகிர்ந்தெடுத்துக் கொள்வோம். கண்ணியமானே, இதை எப்படி பகிர்ந்தெடுத்துக் கொள்வது? அந்த அக்ரிமெண்ட் போடப்படுகிறது. எனக்கும் உங்களுக்கும் மாதாந்தம் வரக்கூடிய இந்த ப்ராஃபிட் ரேட்ல எனக்கு 50, உங்களுக்கு 50, மாதம் 1 லட்சம் வந்தா எனக்கு 50,000, உங்களுக்கு 50,000, என்னுடைய பணம் உங்களுடைய திறமை. சமூகத்தில் அதிகமான இடங்களில் இந்த முபாரபாவுடைய இந்த முதலீட்டு முறை காணப்படுகிறது. ஆனா அன்பாளர்களே, இதில் அதிகமான தவறுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிகமான தவறுகள் சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், சஹாபாக்களுடைய வாழ்க்கையாக இருக்கலாம். இந்த முபாரபாவுடைய மிகப்பெரிய முன்மாதிரிகள் இருக்கின்றன. இப்னு மாஜாவுடைய ரிவாயத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, 3 விதமான வியாபார முறைகள் இருக்கிறது, 3 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸலாத்துல் ஃபீஹின் பரக்கா, அதுல அல்லாஹ் பரக்கத் வைத்திருக்கிறான். அது முதலாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல் பைஉ இலா அஜல்,
இரண்டாவது சொன்னாங்க அல் முபாரபா என்ற இந்த மேனேஜ் பார்ட்னர்ஷிப்ல வர்க்கத்து இருக்கிறது. இவனு அப்பாஸ் சொல்லுவாங்க, இவனு அப்பாசுடைய வாப்பா அப்பாஸ் அவங்க தன்னுடைய பணத்தை எடுத்து இன்னொரு மனிதனுக்கு கொடுக்கும் பொழுது இதை நீங்க முபாரபாவுடைய அடிப்படையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்பாஸ் கொடுப்பாங்க பணத்தை. ஆனா இந்த பணத்தை நீங்க சேஃபாக வச்சுக்கொள்ளணும். கடல் பிரயாணம் செய்யக்கூடாது, பள்ளங்களில் செல்லக்கூடாது. ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த செய்தி ரீச் ஆச்சு. அப்பாஸ் அவர்கள் முபாரபாவுடைய அடிப்படையில முதலீடு செய்கிறார். ஆனா அதிகமான கண்டிஷன்ஸ் போடுறாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இந்த கண்டிஷன் எல்லாம் ஓகே, எந்த பிரச்சனையும் இல்லை. நபி அவர்களுக்கு 25 வயசு இருக்கு. ஹதீஜா ரலியல்லாஹு திருமணம் முடிக்கிறதுக்கு 2 மாதம் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஜா ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ்வுக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ் அவர்கள் ஷாமை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்தார்கள். போகும் பொழுதும் ரசூலுல்லாஹோட ஹதீஜாவுடைய அடிமை மைசராவை அனுப்பி வைத்தார்கள். நபியவர்கள் அந்த ஷாமுக்கு போய் ஹதீஜா ரலியல்லாஹுவோட பணத்தை எடுத்து அந்த ஷாமுடைய பூமியில நபியோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினாங்க. முகாமுக்கு தெளிவுபடுத்தினாங்க, ரசூலுல்லாஹுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இது முபாரபாவாக இருந்தது. 25 வயது. அதுக்கு பின்னால்தான் ஹதீஜா ரலியல்லாஹு திருமணம் முடிச்சாங்க. கனிமார்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள இந்த பணத்தை கொடுத்து சொல்லுவாங்களாம், இந்த பணத்தை எடுத்து நீங்க எடுத்துக்கொண்டு போய் இதை முதலீடு செஞ்சு அதுல வரக்கூடிய லாபத்தை 2 பேரும் பகிர்ந்து கொள்வோம். இவரு மறந்துள்ளவங்க யாராவது ஒரு அநாத குழந்தையின் பணம் இருந்தால் அந்த குழந்தையுடைய பணத்தை எடுத்து முபாரபாவுடைய அடிப்படையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. குர்ஆன் பேசுது, லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும். நீங்க முபாரபாவுடைய சிஸ்டத்துடைய அடிப்படையில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல எந்த குத்தமும் கிடையாது. குர்ஆன் ஹதீஸ்ல பேசிக் கொண்டிருக்கு இந்த வியாபார முறையை பற்றி. ஆனா கண்ணியமானவர்களே, இதுல நான் மென்ஷன் பண்ண வேண்டிய விடயம் இருக்கிறது. அதை பொறுத்து சொல்றாங்க, நான் இடத்துக்கு சும்மா போனேன். எங்க ஊர்ல 5 நேரம் சொல்லக்கூடிய மனிதர்கள் மஸ்ஜிதில் ஒரு சம்பாதிப்பாங்க. ஆனா அவர் பணங்களை கொடுத்து லாபங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் செய்யக்கூடிய முறையில் தெரியுமாங்களே, ஒருத்தர் கொலை போறாரு. தொழுகைக்கு அர்கான் ஸலா 19 வாஜிபுகள் இருக்கிறது. அந்த 19 வாஜிபுகள்ல ஒரு வாஜிப் மிஸ் ஆயினா அந்த தொழுகை கூடாது. ஒரு மனிதர் திருமணம் முடிக்க போறாரு, அர்கானும் நிக்காவுடைய பிறகு அவர் கடைபிடிக்கணும். ஒன்று மிஸ் ஆகினா அந்த நிக்கா பாட்டில். அதே மாதிரி ஒருத்தர் இந்த முபாரபாவுடைய முதலீட்டை செய்யும் பொழுது அர்கான் முபாரபா இஸ்லாம் இந்த முபாரபாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல சில பினான்சியல் கண்டிஷன்களை முன்வைத்திருக்கிறது. அதுல முதலாவது பகுதி ஈஜாப் கபூல், இரண்டாவது பகுதி அந்த முபாரபா பணத்தை வைத்துக் கொள்ளக்கூடியவரும் முபாரபாவுடைய பணத்தை ஒப்படைக்கப்படக்கூடியவரும், மூன்றாவது அந்த பணத்துடைய கேபிட்டல், நான்காவது அந்த பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய லாபம். இதுல பரவலாக என்ற சமூகத்தில் 3 விடயங்களில் தோற்கடிக்கப்படுகிறது. முன்னால பணத்திற்கு வந்துட்டாங்க, அதுல பணம் முன்னால வைக்கப்படுகிறது. இவர் சொல்றாரு, அவளுக்கு நான் 10 லட்சம் பணம் தாங்க. இந்த 10 லட்சம் பணத்துக்கு மாதம் நீங்க 50,000 அதிகமானவர்கள் இந்த முபாரபாவை இவ்வாறு தான் செய்கிறார்கள். இட்ஸ் ராங். முபாரபா பிசினஸ் என்பது, முபாரபா இன்வெஸ்ட்மெண்ட் என்பது எவ்வாறு செய்யப்பட வேண்டும், அதில் வரக்கூடிய லாபங்களை பெர்சன்டேஜ் அடிப்படையில் அதில் பாகுபலிக்கப்பட வேண்டும். இட் இஸ் கால்ட் PSR, profit sharing ratio. நிறைய பேருக்கு தெரியாது. பாருங்க, என்னுடைய 10 லட்சத்தை நீங்க வச்சுக்கோங்க, மாதாந்தம் வரக்கூடிய லாபம் இதுல எவ்வளவு லாபம் இருந்தாலும் இதுல 50% எனக்கு, 50% உங்களுக்கு. என்னுடைய பணம், உங்களுடைய எஃபர்ட், உங்களுடைய ஸ்கில், உங்களுடைய முயற்சி, உங்களுடைய திறமை, அதனால அவங்களுக்கு 50, எனக்கு 50. இவர் சொல்றாங்க, இல்லை இல்லை, எந்த பணம் எனக்கு 75, உங்களுக்கு 25. அந்த அக்ரிமெண்ட் பினிஷ் பண்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கப்படுகிறது.
மாதம் கடைசியில 1 லட்சம் லாபம் வருது. அந்த 1 லட்சம் லாபத்துல 50-50 பிரிக்கப்பட வேண்டும். இவருக்கு 50, அவருக்கு 50. 75 points உண்டா, இவருக்கு 75,000, அவருக்கு 25,000. இதுதான் முபாரகா. ஆனா லாபம் வரல. லாபம் அந்த மாதம் வரல, ப்ராஃபிட் வரல. இந்த பணத்தை கொடுக்கப்பட்ட மனிதர் அவருடைய முதல்ல இருந்து அவருக்கு பணம் கொடுக்கிறாரே, அது தவறு. அல்லது இந்த இடத்துல அவங்க 2 பேரும் டீல் பண்றாங்க, மாதாந்தம் எனக்கு 50,000 சந்தையாக வேண்டும். அதிகமானவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு 10 லட்சம் பணத்தை எடுத்து மாதம் மாதம் அவருக்கு 50,000 கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள். வட்டிக்கும் முபாரகாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இந்த இடத்துல தான் அதிகமானவர்கள் முபாரகாவுடைய இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வட்டிக்கு ஒப்பீடு செய்கிறார்கள். முதல் கவலை, நாங்கள் தைரியமாக பேச வேண்டும். நம் முகாமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும். என்னிடம் இருக்கக்கூடிய 10 லட்சத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி மாதாந்தம் நீ 50,000 தர வேண்டும் என்று நிபந்தனை போட்டால் அந்த முபாரகாவின் பணத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அத்துணை பணம் அறமாக இருக்கும். முதல் விஷயம். 2வது பகுதி, கண்ணியமானவர்களே, அந்த பணத்தை எடுத்து முதலீடு செய்கிறார். சுப்ஹானல்லாஹ், முதலீடு செஞ்ச பேங்க், முதலீடு செஞ்ச பைனான்ஸ் கம்பெனி அல்லது முதலீடு செஞ்ச மனிதனுடைய பிசினஸ் லாஸ் ஆகிடுது. சொல்றாங்க, நீங்க 10 லட்சம் தந்தீங்க, இந்த 10 லட்சம் லாஸ் ஆகிடுது என்று சொன்ன உடனே பணத்தை கொண்டவர் சொல்றாரு, பாருங்க இந்த கதை இந்த இடத்துல கதைக்க கூடாது, அந்த 10 லட்சம் பணத்தை திருப்பிட்டாங்க. அந்த 10 லட்சத்திலே பணத்தை திருப்பிட்டார்கள். கண்ணியமானவர்களே, இது தவறான முபாரகா முறை. லாபத்தை எவ்வாறு நாம் சுமக்கிறோமோ அதே போன்று இந்த மனிதர் நஷ்டத்தை சுமக்க வேண்டும். அந்த கம்பெனியாக இருக்கலாம், அந்த பேங்காக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், அவருடைய எந்த தவறும் இல்லாமல் அழகிய முறையில் தன்னுடைய முதலீட்டை செய்து கொண்டிருந்தால் தற்செயலாக அந்த வியாபாரம் லொஸ்டாகி கண்டால் அதனுடைய குற்றச்சாட்டை எந்த விதத்திலையும் அந்த 2வது நபர் சுமந்து கொள்ள மாட்டார். இல்லை இல்ல இந்த 10 லட்சம் பேசுகிறாங்க. இந்த வியாபாரம் முழுவதும் கிடையாது. இந்த 2 தவறுகள். 3வது தவறு இருக்கிறது. முபாரகாவுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல நாங்க எதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்டா எங்களோட கையில் இருக்கக்கூடிய பணத்தை நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும். அது டாலராக இருக்கலாம், தினாராக இருக்கலாம், ரியாலாக இருக்கலாம், ஸ்ரீலங்கன் ருபீஸாக இருக்கலாம். அது அவுலாக்கும் நகதியா நம் சமூகத்தில் புழங்கப்படக்கூடிய பணத்தை வைத்து மாத்திரம்தான் முபாரகாவுடைய இன்வெஸ்ட்மெண்டை செய்ய வேண்டும். சமூகத்தில் அதிகமானவர்கள் என்னிடத்தில் எத்தனை பொருட்கள் இருக்கிறது, இவ்வளவு வியாபார பொருட்கள் இருக்கிறது, எனக்கு ஆடைகள் இருக்கிறது, மளிகை சாமான்கள் இருக்கிறது, இந்த பொருட்களை எடுத்து நீ முதலீடு செய், இதுல வரக்கூடிய லாபத்தை நாங்கள் பங்கு பிடித்துக் கொள்வோம் என்றால் அது பிழையானது. முபாரகாவுல முழுமையாக முதன்மையாக எங்களோட பணம் தான் அந்த இடத்துல யோசிக்கப்படாது. கனிமார்களே, இந்த வியாபாரத்தில் நம் சமூகத்தில் செய்யக்கூடிய 3 விதமான தவறுகள். முதல் பகுதி, லாபத்தை பங்கு பெறும் விதத்தில் தவறு செய்கிறார்கள். 2வது, நஷ்டத்தை சுமக்கிற விடயத்தில் தவறு செய்கிறார்கள். 3வது, பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத பொருட்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறார்கள். இந்த 3 விடயங்களும் சமூகத்தில் இன்றைக்கு இந்த வியாபார முறையில தவறுதலாக பதிவு செய்யப்படுகிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மக்களை சோதனைகளே, இந்த விடயத்தில் நாம் முழுமையாக கருத்திருக்கிறோம். உண்மையிலே எத்தனையோ விடயங்கள் அழைப்பாக பேசுவதற்கு இருந்த போதிலும் இந்த முறை இந்த மிம்பர் வேலையில பேசப்படுவதற்குரிய காரணம் இந்த சம்பாத்திய முறையில் நம் முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இந்த சமூகத்தில் பரவலாக இருக்கிறார்கள். 5 பேர் சொல்லக்கூடியவர்கள். இறுதியாக ஒரு விடயத்தை நான் சொல்லி முடித்துக் கொள்றேன். கண்ணியமானவர்களே, நான் எந்த வியாபாரம் செஞ்சாலும், எந்த மாமலாவை செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும்
அந்த தொழில் பரிசுத்தமான தொழிலாக என்று சென்றதுக்கு இஸ்லாம் 4 விதமான உரை கட்டளை வைத்திருக்கிறது. இந்த 4 விடயங்கள் எந்த இடத்துல இருக்குமோ அந்த வியாபாரம் டோட்டல் ஹராமாக மாறும். அதன் முதலாவது என்னுடைய வியாபாரத்துல அரிபா வட்டி இருக்கிறதா பார்க்க வேண்டும். இருந்தால் அந்த வியாபாரம் ஹராம். இரண்டாவதாக என்னுடைய வியாபாரத்தில் அந்த கரர் எனும் சீட்டிங் ஏமாற்றம் இருக்கிறதா அந்த வியாபாரம் ஹராம். மூன்றாவதாக அல்-இமான் என்னுடைய வியாபாரத்தில் கேம்பிளிங் எனும் சூது இருக்கிறதா அந்த வியாபாரம் ஹராம். நான்காவதாக என்னுடைய வியாபாரத்தில் அவ்வுல் அநியாயம் இருக்கிறதா என்னுடைய வியாபாரம் ஹராம். இந்த 4 விடயங்களும் பிரின்சிபல் ஆஃப் இஸ்லாமிக் எகனாமிக் சிஸ்டம் என்னோட வியாபாரத்தில் இருந்தால் என்னோட வியாபாரம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். எனவே கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய இபாதத்துடைய பகுதி சீராக வேண்டும் என்றாலும், வாஷாவுடைய பகுதி சீராக வேண்டும் என்றாலும், அஹ்லாக்குடைய பகுதி சீராக வேண்டும் என்றாலும், ஒரு மனிதனுடைய முஆமலாவுடைய பகுதி சீராக இருக்க வேண்டும் என்ற விடயத்தை ஆழமாக மனதில் பதிவிட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் பேசும்படி எங்களோட வாழ்க்கையில் அவசியப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வான். கல்யாண பாவங்களை மன்னித்து விடியாதா, அல்ல பாவம் செய்த காரணங்களை எதிர்க்கிறோம் நாயனே, நல்ல மோசமானவர்கள் யாவா, நல்ல அநியாயக்காரர்கள் யாவா, என தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா, என உத்தமனுடைய பாவங்களை மன்னித்து விடியாதா, அவர்களை கண்ணியப்படுத்தி விடியாதா, அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்திருக்காதா, அவருடைய பணத்துல வரக்க செஞ்சிருக்காதா, அவருடைய பொருளாதாரத்துல வரக்க செஞ்சிருக்காதா, அல்ல அழகான மூத்தங்களுக்கு தாயாதா, அல்ல மஸ்ஜிதில் வச்சவர்களுக்கு மூத்த தாயாதா, அல்ல குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கும் முஸ்லிம்களுக்கு மூத்த தாயாதா, ரசூலுல்லாஹி மதீனாவுடைய மூமின்களுக்கு மூத்த தாயாதா, அல்ல பலஸ்தீன் மக்களை பாதுகாத்திருக்காதா, அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காதா, அவர்களுக்கு நீதத்தை கொடுத்திருக்காதா, எத்தனையோ குழந்தைகள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் யாவா, எத்தனையோ குழந்தைகள் தன்னுடைய தாய் தகவலுடைய மரணத்தை கண்ணால பார்த்திருக்கிறாங்க யாவா, ரசூலுல்லாஹுடைய கால்பட்ட பூமி யாவா, தொழுகை அந்த இடத்திலிருந்து கடந்த பிற்பாடு தொழுகை கடமையாக்கப்பட்ட பூமி யாவா, முதலாவது திருமணம் யாவா, முஸ்லிம்களை பாதுகாத்திருந்தாங்களே, முஸ்லிம் பெண்களை பாதுகாத்திருக்காங்களா, முஸ்லிம் வாலிபர்களை பாதுகாத்திருக்காங்களா, சிறு குழந்தைகளை பாதுகாத்திருக்காங்களா, நீதமான சாந்தி நிறைந்த பூமியாக அந்த பூமியை ஆக்கிரியாங்களா, அழகான பூமியாக அந்த பூமியை மாத்திரியாங்களா, இந்த உலகத்தில் நீதத்தை நிலைநாட்டிருந்தாங்களே, இது துஆவை கபூல் செஞ்சிருக்காங்களா.